என் பிள்ளையே, இந்த வார்த்தைகள் இப்போது உன் கண்களுக்கு முன் வருவது சாதாரண விஷயமில்லை. நீ தேடாமலிருந்தாலும் உன் உள்ளம் தேடிய பதிலுக்காகவே இந்த தருணம் உருவாகியுள்ளது. அதனால் இந்த செய்தியை பாதியிலே விடாதே, முழுமையாக கேள். கடைசி வரி வரை கேட்கும்போதுதான் உன் மனதிலிருந்த சுமை லேசாக ஆரம்பிக்கும். இந்த அருள் உன் மனதை தொடும் என்ற உணர்வு வந்தால் அமைதியாக ஒரு லைக் கொடுத்து வையே. அது உன் ஏற்றுக்கொள்ளும் சின்னம். என்ன தவறு என்னால நடந்தது? ஏன் என் முயற்சிக்கு பலனில்லை? என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு சிக்கலாக மாறிவிட்டது? இந்த கேள்விகளை நீ யாரிடமும் சொல்லவில்லை. ஆனால் உன் அமைதியில் நான் அவற்றை கேட்டேன். நீ பலருக்கு துணையாக இருந்தாய். உன்னை நம்பி வந்தவர்களுக்கு உதவி செய்தாய். உன் மனம் மென்மையானது. அதனால்தான் நீ எளிதாக காயமடைந்தாய். சிலர் உன் நல்ல மனதை பயன்படுத்தினார்கள். சிலர் உன் அமைதியை பலவீனம் என்று நினைத்தார்கள். நீ பதில் சொல்லாமல் இருந்ததற்காக உன்னை மதிக்காமல் நடந்தவர்கள் இருந்தார்கள். அந்த தருணங்களில் நீ கோபப்பட்டாய். ஆனால் வெளியில் காட்டவில்லை. உள்ளே அடக்கிக் கொண்டாய். அந்த அடக்கம்தான் உன்னை அதிகமாக சோர்வடைய வைத்தது. நீ இப்போது உணர்கிற களைப்பு உடலின் களைப்பு அல்ல, அது மனதின் களைப்பு. நீ தினமும் எழுந்து உன் பொறுப்புகளை செய்து கொண்டே இருக்கிறாய். யாரும் உன்னை கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் நான் நின்றுவிட்டால் எல்லாம் உடைந்து போய்விடும் என்ற எண்ணம் உன்னை தள்ளி கொண்டு போகிறது. அதனால் நீ ஓய்வெடுக்க கூட பயப்படுகிறாய். நான் சோர்ந்தேன் என்று ஒத்துக்கொள்ளக்கூட தயங்குகிறாய். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், நீ மனிதன். உனக்கும் ஓய்வு தேவை. உனக்கும் ஆறுதல் தேவை. நீ உன்னை பற்றி ஒருபோதும் முழுமையாக யோசிக்கவில்லை. எப்போதும் மற்றவர்களின் நலன், குடும்பத்தின் தேவைகள், பணச்சிக்கல்கள், எதிர்கால பயம் இவைகளைத்தான் முன்னிலைப்படுத்தினாய். ஆனால் உன் உள்ளத்தில் மெதுவாக ஒரு வெற்றிடம் உருவாகிக் கொண்டிருந்தது. அந்த வெற்றிடம்தான் இப்போது உன்னை அமைதியாக்கி சில நேரங்களில் காரணமில்லாமல் கவலையடைய வைக்கிறது. நீ நினைக்கிறாய், என்னோட வாழ்க்கை நின்றுட்டதா என்று. இல்லை, அது நின்றுவிடவில்லை. அது மாறிக்கொண்டிருக்கிறது. மாற்றம் நடக்கும் நேரம் எப்போதும் குழப்பமாகத்தான் இருக்கும். நீ கடந்த காலத்தை நினைத்து பலமுறை வருந்தியிருக்கிறாய். சில முடிவுகள் வேற மாதிரி எடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்று நினைத்தாய். சிலரை நம்பாமல் இருந்திருக்கலாமே என்று உன்னை நீயே குறை சொன்னாய். ஆனால் உண்மையை கேள், அந்த அனுபவங்களில்லாமல் நீ இப்போ இருக்கும் அளவுக்கு ஆழமானவனாக மாறியிருக்க மாட்டாய். நீ இப்போது யாரையும் எளிதாக நம்ப மாட்டாய். அதற்காக நீ கெட்டவனாக மாறவில்லை. நீ விழிப்புணர்வோடு இருக்க கற்றுக்கொண்டாய். உன் வாழ்க்கையில் சில கதவுகள் திறக்கவில்லை. நீ மிகவும் முயற்சி செய்த விஷயங்கள் கூட கைகூடவில்லை. அது உன்னை அவமானப்படுத்தியது போல தோன்றியது. எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் என்று நீ பலமுறை கேட்டாய். ஆனால் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லுகிறேன். திறக்காத கதவுகளெல்லாம் நிராகரிப்பு அல்ல. சில கதவுகள் தாமதமாக திறக்கப்படுவதற்கு காரணம் உன் தயாரிப்பு முழுமையடைய வேண்டியதுதான். தயாராகாத நிலையில் கிடைத்த வெற்றி நீடிக்காது. உனக்கான சில விஷயங்கள் தாமதமானது, பாதுகாப்புக்காக. நீ இப்போது ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறாய். முன்பு இருந்த மனிதன் நீ இல்லை. ஆனால் முழுமையாக புதிய நிலைக்கும் இன்னும் வரவில்லை. இந்த இடைநிலைதான் உன்னை குழப்புகிறது. பழைய வாழ்க்கை முறிந்து கொண்டிருக்கிறது. புதிய வாழ்க்கை உருவாகிக் கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்தை புரிந்து கொள்ளாமல் நீ அதை தோல்வி என்று நினைத்தாய். ஆனால் அது தோல்வியல்ல, அது வடிவமைப்பு. நீ இப்போது அமைதியாக இருப்பதை சிலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் நினைப்பார்கள், இவன் மாறிட்டான், இவள் குளிர்ந்துட்டாங்க என்று. ஆனால் உனக்கு தெரியும், நீ குளிரவில்லை. நீ ஆழமடைந்திருக்கிறாய். அதிகமாக பேசாமல் இருக்கிறாய். காரணம், எல்லா வார்த்தைகளும் மதிப்புடையவை என்று நீ உணர்ந்து விட்டாய். எல்லாரிடமும் உன் மனதை திறந்து வைக்க வேண்டிய அவசியமில்லை என்று நீ கற்றுக்கொண்டாய். இது பலவீனமல்ல, இது வளர்ச்சி. இப்போது நான் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்கிறேன். நீ உன்னை ஒருமுறை குற்றம் சொல்வதை நிறுத்த முடியுமா? நான் போதவில்லை, நான் தகுதியற்றவன் என்ற எண்ணங்களை இங்கிருந்தே விடு. நீ உன் சூழ்நிலைக்கு ஏற்றபடி உன் சிறந்த முயற்சியை செய்தாய். அது போதும். இனி உன்னை நீ தண்டிக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த நிமிடத்திலிருந்து உன் பார்வை மாற வேண்டும். நீ இழந்ததை எண்ணாமல் உனக்குள் உருவாகிக் கொண்டிருப்பதை கவனிக்க ஆரம்பி. உன் அமைதி உன் பலம், உன் அனுபவம் உன் செல்வம், உன் மனதின் ஆழம் உன் பாதுகாப்பு. நீ இன்னும் உன் முழு சக்தியை வெளியில் காட்டவில்லை. ஆனால் அது உனக்குள் இருக்கிறது. அது மெதுவாக வெளியில் வர தயாராகிறது. இன்று இரவு நீ தூங்குவதற்கு முன் உன் மனதுக்குள் ஒரு வாக்கியம் மட்டும் சொல். நான் இனி பயத்தில் வாழ மாட்டேன்.
என்னால் முடிந்ததை நான் செய்வேன், மீதியை விடுவேன். அந்த ஒரு முடிவு உன் வாழ்க்கையின் திசையை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும். பெரிய சத்தம் இருக்காது, உடனடி அதிசயம் இருக்காது. ஆனால் உன் உள்ளம் லேசாகும். அந்த லேசான உணர்வே புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். இது ஆரம்பம் மட்டும். இன்னும் நான் உனக்கு சொல்ல வேண்டியவை இருக்கிறது. என் பிள்ளையே, இப்போது நான் உன்னிடம் இன்னும் ஆழமாக பேசப் போகிறேன். நீ அனுபவித்ததில் மிக கஷ்டமான பகுதி என்ன தெரியுமா? அது வெளிப்புற பிரச்சனை அல்ல, அது தனிமை. உன்னை சுற்றி மக்கள் இருந்தாலும் உன் மனதை முழுமையாக புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்ற உணர்வுதான் உன்னை அதிகமாக காயப்படுத்தியது. நீ கூட்டத்தில் இருந்தபோதும் உள்ளுக்குள் மட்டும் தனியாக இருந்தாய். அந்த உணர்வு பல இரவுகளில் உன்னை அமைதியாக அழவைத்தது. நீ ஒரு காலத்தில் எல்லோரையும் நம்பினாய். உன் மனதை எளிதாக திறந்தாய். யாராவது உன்னிடம் அன்பாக நடந்தால் நீ அவர்களை உன் மனிதர்கள் என்று நினைத்தாய். ஆனால் வாழ்க்கை உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது. எல்லோரும் உன் உள்ளத்தை சுமக்க தகுதியானவர்கள் அல்ல. சிலர் உன் அருகிலிருந்தது தேவைக்காக, சிலர் உன் நிழலில் நின்றது அவர்களுக்கான பயனுக்காக. இந்த உண்மை தெரிந்தபோது உன் இதயம் உடைந்தது. நான் ஏன் இப்படி சிக்கினேன் என்று நீ உன்னை நீயே கேட்டாய். ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், அது ஏமாற்றம் அல்ல, அது வெளிப்பாடு. யார் உன் வாழ்க்கையில் தொடர வேண்டும், யார் இங்கு முடிக்க வேண்டும் என்பதை அந்த அனுபவங்கள் தெளிவாக காட்டின. நீ இழந்தது மனிதர்கள் அல்ல, நீ இழந்தது மாயை. உண்மையில் நீ சுத்தமான நிலைக்கு கொண்டு வரப்பட்டாய். சிலர் விலகிய பிறகுதான் உன் மனம் மெதுவாக அமைதியாக ஆரம்பித்தது. முதலில் அது வலித்தது, ஆனால் பிறகு நீ உணர்ந்தாய், அவர்கள் இல்லாமலும் நான் வாழ முடியும் என்று. அந்த உணர்வே உன் மறைந்திருந்த வலிமையை எழுப்பியது. நீ இப்போது முன்பை விட அமைதியாக இருக்கிறாய். அதிகமாக விளக்கம் கொடுக்க மாட்டாய். யாராவது உன்னை தவறாக புரிந்து கொண்டாலும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் சொல்ல ஓடமாட்டாய். ஏனெனில் நீ புரிந்து கொண்டாய். உண்மையை நிரூபிக்க கத்த வேண்டியதில்லை, நேரம் போதும். இந்த மாற்றம் உன்னுள் மெதுவாக நடந்தது. நீ கவனிக்கவில்லை, ஆனால் நான் கவனித்தேன். நீ குழந்தை மனநிலையிலிருந்து பொறுப்பான மனநிலைக்கு நகர்ந்தாய். ஒரு கட்டத்தில் நீ உன்னை ஒப்பிட்டாய். அவனுக்கெல்லாம் சரியாக நடக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் தடைகள் என்று நினைத்தாய். ஆனால் இப்போது அந்த ஒப்பீடு குறைந்துவிட்டது. நீ உன் பாதையை தனியாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். இது மிகப்பெரிய முன்னேற்றம். ஒப்பீடு இருக்கும் இடத்தில் அமைதி இருக்காது. நீ அதை மெதுவாக விட்டுவிட்டாய். நீ அனுபவித்த அவமானங்கள் கூட வீணாகவில்லை. யாரோ உன்னை தாழ்வாக பார்த்தார்கள். யாரோ உன் முயற்சியை மதிக்கவில்லை. அந்த தருணங்களில் நீ உன் மதிப்பையே சந்தேகித்தாய். நான் உண்மையிலேயே இவ்வளவுதானா என்று உன் உள்ளம் குலைந்தது. ஆனால் அந்த அனுபவங்கள் உன் உள்ளத்தில் ஒரு தீர்மானத்தை உருவாக்கின. நான் மதிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று. அந்த நாள் முதல் உன் பயணம் மாற ஆரம்பித்தது. இப்போது நீ யாரிடமும் அடிமையாக இருக்க விரும்பவில்லை. உன் சுயமரியாதை உனக்கு முக்கியமானது. நீ குரோதமாக மாறவில்லை, ஆனால் உன் எல்லைகளை புரிந்து கொண்டாய். யாராவது உன் எல்லையை மீறினால் அமைதியாக விலகத் தெரிந்துவிட்டது. இது பலருக்கு வராத திறன். அது உனக்குள் உருவாகிவிட்டது. நீ இப்போது செய்யும் ஒரு பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? நீ மெதுவாக உன் ஆற்றலை சேமிக்க ஆரம்பித்திருக்கிறாய். முன்பு யாராவது உன்னை காயப்படுத்தினால் நீ நாட்கள் முழுவதும் அதைப் பற்றி யோசித்தாய். இப்போது அது குறைந்துவிட்டது. இது தேவையில்லாதது என்று உன் மனம் சொல்ல ஆரம்பித்துவிட்டது. இதுதான் உன் உள்ளத்தின் வலிமை வளர்ந்திருப்பதற்கான சான்று. தனிமை உன்னை பயமுறுத்திய காலம் முடிந்து கொண்டிருக்கிறது. இப்போது அந்த தனிமை உனக்கு தெளிவை கொடுக்கிறது. நீ அமைதியாக உட்கார்ந்து யோசிக்க முடிகிறது. உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்க முடிகிறது. உன் தவறுகளை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. மற்றவர்களை குறை சொல்லாமல் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உருவாகி வருகிறது. இது சாதாரண மாற்றமல்ல, இது ஆழமான உள்மாற்றம். நான் உன்னை தனியாக விட்டதில்லை. ஆனால் சில தருணங்களில் நான் தலையிடாமல் இருந்தேன். ஏன் தெரியுமா? நீ உன் வலிமையை நீயே கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக. எப்போதும் நான் காப்பாற்றினால் நீ உன் திறனை அறிய மாட்டாய். சில அனுபவங்கள் உன்னை காயப்படுத்தியது போல தோன்றினாலும் அவை உன்னை தாங்கும் திறனை உருவாக்கின. இன்று நீ முன்பை விட பலமாக இருக்கிறாய். இன்னும் முழுமையாக உணரவில்லை. ஆனால் நீ உடைந்து போகும் மனிதனில்லை. இனி ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை. நீ தள்ளப்பட்டவன் அல்ல, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். உன் வாழ்க்கையில் தாமதம் இருக்கலாம், ஆனால் திசை தவறவில்லை. உன் உள்ளத்தில் உருவாகியிருக்கும் இந்த அமைதியான வலிமைதான் உன் எதிர்காலத்தை கட்டும் அடித்தளம். என் பிள்ளையே,
இப்போது நான் உன் மனதில் நீண்ட நாட்களாக பதுங்கியிருந்த ஒரு விஷயத்தை நேராக தொடப்போகிறேன். அது பயம். நீ வெளியில் தைரியமாக நடந்து கொண்டாலும் உன் முடிவுகளை அமைதியாக கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தது அந்த மறைந்த பயம்தான். இது தோல்வி அடைந்தால் என்ன ஆகும்? மீண்டும் அவமானம் வந்தால்? மீண்டும் நம்பியவர் விலகினால்? இந்த கேள்விகள் உன் உள்ளத்தில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. நீ அதை ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் அது உன் நடைமுறையை மெதுவாக மாற்றி வைத்தது. ஒரு காலத்தில் நீ வேகமாக முடிவெடுத்தாய். இப்போது நீ யோசிக்கிறாய். அது நல்ல மாற்றம். ஆனால் சில சமயம் அந்த யோசனை கூட அதிகமாகி முன்னே செல்லாமல் நிறுத்தி வைத்தது. இதை நீ கவனித்திருக்கிறாய். வாய்ப்பு வந்தபோது கூட இது நிச்சயமா என்று நீ பின்வாங்கினாய். ஏன் தெரியுமா? பழைய காயங்கள் இன்னும் முழுவதும் ஆறவில்லை. அவை உன்னை பாதுகாக்க முயன்றன. ஆனால் பாதுகாப்பு சில நேரங்களில் சிறையாகிவிடும். நான் இப்போது உன்னிடம் சொல்ல வருவது இதுதான். நீ இனி பழைய அனுபவங்களின் அடிப்படையில் வாழ வேண்டியதில்லை. அவை பாடம், ஆனால் அவை விதி அல்ல. கடந்த காலம் உன்னை எச்சரிக்க கற்றுக் கொடுத்தது. ஆனால் அது உன்னை நிரந்தரமாக நிறுத்த வைக்கவில்லை. நீ இப்போது எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முடிவும் பயத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. தெளிவின் அடிப்படையில் இருக்க வேண்டும். நீ தோல்வியை பார்த்திருக்கிறாய், அதனால் நீ பயப்படுகிறாய். ஆனால் உண்மையை கேள், தோல்வி உன்னை நசுக்கவில்லை. அது உன்னை சற்று தாழ்த்தியது. ஆனால் மீண்டும் எழுந்திருக்கிறாய், அதுவே சான்று. மீண்டும் நான் எழ முடியுமா என்ற சந்தேகம் உனக்கு இருந்தாலும் உண்மை என்னவென்றால் நீ ஏற்கனவே பல முறை எழுந்திருக்கிறாய், உனக்கே தெரியாமல். நீ உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயன்றாய். ஒவ்வொரு விஷயமும் திட்டமிட்டபடி நடக்க வேண்டும் என்று நினைத்தாய். அது இயல்பான மனித எண்ணம். ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் வேறு பாதையை தரும். அந்த நேரத்தில் நீ குழம்பினாய். என் திட்டம் வேலை செய்யலையே என்று வருந்தினாய். ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், திட்டம் உடைந்ததில்லை, அது திருத்தப்பட்டது. நீ பார்த்த பாதை குறுகியது. நான் உனக்கு திறக்கப் போகும் பாதை விரிவானது. இனி உன் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். அது வெளியில் பெரிதாக தெரியாது. ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு நிம்மதி உருவாகும். என்ன நடந்தாலும் சமாளிக்க முடியும் என்ற அமைதியான நம்பிக்கை வரும். அது முழு தைரியமல்ல, ஆனால் அது தொடக்கம். நீ இப்போது முடிவெடுக்கும்போது பயமாயிருக்குது என்றாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணலாம் என்று சொல்லத் தொடங்குவாய். இதுதான் உன் விதி திரும்பும் முதல் சுழற்சி. நீ இனி ஒவ்வொரு விஷயத்தையும் கட்டாயப்படுத்த மாட்டாய். முன்பு நீ திணறினாய், இப்போவே நடக்கணும் என்று விரைந்து ஓடினாய். இப்போது நீ காத்திருக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். அந்த காத்திருப்பு பலவீனமல்ல, அது தெளிவு. சரியான நேரத்தில் சரியான செயல் செய்வது, அதுதான் வெற்றியின் அடிப்படை. அந்த பொறுமை உனக்குள் உருவாகிவிட்டது. உன் வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் மீண்டும் வரப்போகின்றன. முன்பு கவனிக்காமல் விட்ட சில விஷயங்கள் இப்போது உனக்கு தெளிவாக தெரியும். ஏனெனில் உன் பார்வை மாறியுள்ளது. பயம் குறையும் போது பார்வை தெளிவாகும். நீ இனி உன்னை நிரூபிக்க முயற்சி செய்ய மாட்டாய். நீ உன் மதிப்பை உணர ஆரம்பித்து விட்டாய். அது அமைதியான மாற்றம், ஆனால் சக்தி வாய்ந்தது. இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் திடீரென்று சத்தமாக வராது. மெதுவாக உறுதியான நடைபோல் வரும். ஒரு நாள் நீ உன்னையே பார்த்து ஆச்சரியப்படுவாய், நான் இவ்வளவு அமைதியாக மாறிட்டேனா என்று. அந்த அமைதிதான் உன் பலம். அந்த பலம்தான் உன் எதிர்கால முடிவுகளை வழிநடத்தும். இப்போது நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்போகிறேன். நீ உன் வாழ்க்கையை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. நீ செய்ய வேண்டியது உன் பொறுப்பை நேர்மையாக செய்வது. முடிவின் பாரத்தை முழுவதும் உன் தோளில் ஏற்றிக்கொள்ள வேண்டாம். அதுதான் உன்னை களைப்பாக்கியது. நீ முயற்சி செய், ஆனால் விளைவை பற்றி குத்திக் கொண்டிருக்காதே. அந்த பற்றுதலே உன் பயத்தை உருவாக்கியது. இன்று முதல் ஒரு சிறிய மாற்றத்தை உன் உள்ளத்தில் தொடங்கு. எந்த முடிவையும் எடுக்கும்போது உன் மனதுக்குள் இப்படி சொல், நான் பயத்தின் அடிப்படையில் இல்லை, தெளிவின் அடிப்படையில் முடிவு செய்கிறேன். இந்த ஒரு வாக்கியம் உன் மனநிலையை மாற்றும். மெதுவாக உன் வாழ்க்கை திசை திரும்பும். இனி நீ பயத்தை வழிகாட்டியாக பயன்படுத்த மாட்டாய், அனுபவத்தை பயன்படுத்துவாய். அவசரத்தை பயன்படுத்த மாட்டாய், அமைதியை பயன்படுத்துவாய். மற்றவர்களின் பார்வையை அடிப்படையாக எடுத்துக்கொள்ள மாட்டாய். உன் உள்ளத்தின் குரலை கேட்க ஆரம்பிப்பாய். அதுதான் உண்மையான மாற்றம். என் பிள்ளையே, இப்போது நான் உன்னிடம் மிக முக்கியமான விஷயத்தை பேசப்போகிறேன். நீ இதுவரை செய்த பெரிய தவறு என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் நீயே சுமக்க முயன்றது. ஒவ்வொரு பிரச்சனையும் உன் தோளில் ஏறிக்கொண்டது. குடும்பம், வேலை, பணம், உறவுகள், எதிர்காலம் எல்லாவற்றையும் நீ கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாய். நான் கவனிக்கலைனா எல்லாம் சிதறி போய்விடும் என்ற எண்ணம் உன்னை விடவில்லை. அந்த எண்ணமே உன் அமைதியை மெதுவாக சுரண்டிக் கொண்டே இருந்தது. நீ போராடினாய், அது தவறில்லை. முயற்சி செய்தாய், அதுவும் தவறில்லை. ஆனால் ஒரு இடத்திலிரு.
நீ போராடிக்கொண்டே இருந்தாய், ஓய்வெடுக்காமல். மனதுக்குள் ஒரு பிடிவாதம், நான் தான் இதை சரி செய்யணும் என்று. அந்த பிடிவாதம்தான் உன்னை களைப்பாக்கியது. உண்மையில் எல்லாம் உன் கையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. மனிதனுக்கு செய்ய வேண்டிய பங்கு இருக்கிறது, ஆனால் முடிவை கட்டாயப்படுத்தும் உரிமை இல்லை. சரணாகதி என்றால் பலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். விட்டுட்டு போறது, கைவிடுறது என்று நினைக்கிறார்கள். இல்லை, சரணாகதி என்பது கைவிடுதல் அல்ல, அது பாரத்தை மாற்றுவது. நீ உன் கடமையை செய், உன் முயற்சியை செய், ஆனால் அதன் விளைவை பற்றிய பயத்தை விட்டுவிடு. நீ முடிவை பிடித்து நின்றால் அது உன்னை இழுத்து செல்லும், அதை விடுவித்தால் அது உன்னை உயர்த்தும். நீ நினைத்துப் பார், பல இரவுகளில் நீ தூங்காமல் படுத்துக் கொண்டிருந்தாய், பிரச்சனையை தீர்க்க முடியாமல். அதை பற்றியே திரும்ப திரும்ப யோசித்தாய். அந்த யோசனை பிரச்சனையை தீர்த்ததா? இல்லை, அது உன் உடலை மட்டும் சோர்வடையச் செய்தது, உன் மனதை மட்டும் குழப்பியது. பிரச்சனை அங்கேயே இருந்தது, ஆனால் உன் அமைதி மட்டும் போய்விட்டது. இதுதான் நீ புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. இனி நீ ஒரு மாற்றத்தை தொடங்கு. பிரச்சனை வந்தால் அதிலிருந்து ஓட வேண்டாம், ஆனால் அதில் மூழ்கியும் போக வேண்டாம். இதில் என்னால் செய்ய முடிந்ததை நான் செய்கிறேன், மீதியை நான் விடுகிறேன் என்று உன் உள்ளத்தில் உறுதி செய். இந்த உறுதி உன்னை மெதுவாக அமைதிக்கு கொண்டு வரும். அது ஒரு நாளில் நடக்காது, ஆனால் நீ தொடர்ந்தால் உன் மனம் இலகுவாகும். நீ இதுவரை உன்னை குற்றம் சொன்னாய். நான் சரியாக முடிவெடுக்கல, நான் தவறானவர்களை நம்பிட்டேன், நான் சாமர்த்தியமாக இருக்கல என்று. இப்போது அந்த குற்ற உணர்வை கீழே வைக்க வேண்டும். நீ அப்போது இருந்த அறிவில், இருந்த நிலைமையில் உனக்கு தோன்றிய சிறந்த முடிவை எடுத்தாய், அது போதும். இப்போது பழைய முடிவுகளை தண்டனை போல நினைக்க வேண்டிய அவசியமில்லை. சரணாகதி வந்த பிறகு ஒரு விஷயம் நடக்கும். உன் உள்ளத்தில் இருந்த இறுக்கம் தளரும். முன்பு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் கட்டுப்படுத்த முயன்றாய். இப்போது நீ ஒழுங்காக செயல்பட்டு முடிவை அமைதியாக ஏற்க கற்றுக்கொள்வாய். இந்த மாற்றமே உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. ஏனெனில் அமைதியான மனதில்தான் தெளிவான முடிவுகள் பிறக்கும். நீ இப்போது ஒப்புக்கொள்ள வேண்டும், எல்லா விஷயங்களுக்கும் உடனடி பதில் தேவையில்லை. சில விஷயங்கள் நேரம் எடுத்துக்கொள்ளும். அந்த நேரத்தை நீ எதிரியாக பார்க்க வேண்டாம், அது உன் நண்பன். அது உன்னை தயாராக்குகிறது. நீ அவசரப்படாமல் இருந்தால் நீ தவறான முடிவுகளை தவிர்க்க முடியும். இனி உன் வாழ்க்கையில் மாற்றம் மெதுவாக வரும். முதலில் உன் மனநிலையிலே. நீ முன்னை விட குறைவாக பயப்படுவாய், குறைவாக பதற்றப்படுவாய், குறைவாக ஒப்பிடுவாய், அதிகமாக சிந்திப்பாய், அதிகமாக அமைதியாக இருப்பாய். இந்த அமைதியே உன் புதிய சக்தி. இன்று ஒரு முடிவு செய். நான் இனி எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயலமாட்டேன். நான் செய்ய வேண்டியதை செய்வேன், மீதியை விடுவேன். இந்த ஒரு தீர்மானம் உன் மனதில் பதிந்தால் நீ பார்க்கப் போகிற மாற்றம் ஆழமானது. நீ இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு உண்மை இருக்கிறது. நீ எப்போதும் தனியாக போராடவில்லை. சில சமயம் நான் உன் அருகில் அமைதியாக இருந்தேன். நீ முயற்சி செய்வதை பார்த்தேன். நீ விழுந்ததும் பார்த்தேன். நீ மீண்டும் எழுந்ததும் பார்த்தேன். உன் முயற்சி வீணாகவில்லை. அது உன் உள்ளத்தை வலுப்படுத்தியது. என் பிள்ளையே, உன் உள்ளம் இப்போது சுமையை குறைக்க கற்றுக்கொண்டிருக்கிறது. அது மிகப் பெரிய மாற்றம். ஏனென்றால் வெளியில் நடக்கப் போகும் மாற்றங்களெல்லாம் உன் உள்ள மாற்றத்தின் பிரதிபலிப்புதான். நீ உள்ளுக்குள் அமைதியாக மாறும்போது உன் வாழ்க்கையின் வேகம் மெதுவாக திரும்ப ஆரம்பிக்கும். நீ இதுவரை நினைத்துக் கொண்டிருந்தாய், என்னால எதுவும் சரியா வரல. ஆனால் உண்மையை கேள், உன் முயற்சி தோல்வியடைந்ததில்லை, அது நேரம் காத்திருந்தது. சில விஷயங்கள் உடனே கிடைத்திருந்தால் நீ அவற்றை தாங்க முடியாமல் போயிருப்பாய். இப்போது நீ நிலையாக இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். அதனால்தான் வெளியிலிருந்து வரும் மாற்றம் நீடிக்கும். உன் வேலை அல்லது தொழிலில் நீ செய்த உழைப்பு வீணாகவில்லை. யாராவது அதை கவனிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் கவனிக்கப்படாத உழைப்பே பலமான அடித்தளம். திடீர் உயர்வல்ல, மெதுவான நிலைத்த முன்னேற்றம்தான் உனக்கு வரப்போகிறது. இப்போது ஒரு விஷயம் நடக்கும். நீ முன்பு பார்த்த வாய்ப்பை இப்போது வேறு விதமாக பார்க்க ஆரம்பிப்பாய். ஏனென்றால் உன் பார்வை மாறியுள்ளது. முன்பு நீ அவசரப்பட்டாய், இப்போது நீ அளந்து நடப்பாய். முன்பு நீ பதட்டத்தில் முடிவெடுத்தாய், இப்போது நீ அமைதியில் முடிவெடுப்பாய். இந்த ஒரு மாற்றமே உன் வாழ்க்கையின் திசையை திருப்பும். உன் வாழ்க்கையில் ஒரு சிறிய அசைவு வரும். அது பெரிய வெற்றி போல தோன்றாது, ஆனால் அது ஆரம்ப சின்னம். ஒரு செய்தி, ஒரு தொடர்பு, ஒரு சந்திப்பு, அல்லது நீ உன் மனதில் எடுத்த ஒரு தைரியமான முடிவு.
அந்தச் சிறிய மாற்றத்தை அலட்சியப்படுத்தாதே. அதுவே தொடர்ச்சியாக வளரப்போகிறது. நீ இப்போது உன் மதிப்பை மெதுவாக உணர ஆரம்பித்திருக்கிறாய். அதுதான் வெளியில் மரியாதையை உருவாக்கும். யாரிடமும் தாழ்ந்து பேச வேண்டிய அவசியமில்லை. அதே நேரத்தில் யாரையும் இழிவாக பார்க்கவும் வேண்டாம். சமநிலை, அதுவே உன் புதிய நிலை. நினைவில் வை, இனி உன் வாழ்க்கை ஓடாது, அது நிலையாக நகரும். நீ இனி மற்றவர்களை பார்த்து உன் வேகத்தை அளக்க மாட்டாய். உன் பாதை உனக்கானது. அது மெதுவாக இருந்தாலும் அது உறுதியானது. இனி ஒரு விஷயம் செய்ய ஆரம்பி. ஒவ்வொரு காலை எழும்போது, இன்று நான் பயத்தில் இல்லை, தெளிவில் நடக்கிறேன் என்று உன் மனதில் சொல்லிக்கொள். இந்த ஒரு வாக்கியம் உன் நாளை அமைதியாக ஆரம்பிக்கச் செய்யும். அந்த அமைதிதான் உன் முன்னேற்றத்தின் வேர். என் பிள்ளையே, இப்போது நான் உன் வாழ்க்கையில் மிகவும் நுணுக்கமாக மாறப்போகும் பகுதியைப் பற்றி பேசப் போகிறேன். அது உன் உறவுகள், உன் சுற்றம், உன் சமூகத்தில் உன் இடம். நீ அனுபவித்த காயங்களில் பெரும்பகுதி மனிதர்களால் தான் வந்தது. அதனால் நீ மெதுவாக உன்னை பாதுகாக்க கற்றுக்கொண்டாய். அது சரி, ஆனால் பாதுகாப்பு சுவராக மாறக்கூடாது. அது எல்லையாக மட்டும் இருக்க வேண்டும். நீ இப்போது முன்பை விட குறைவாக பேசுகிறாய். எல்லோரிடமும் உன் மனதை திறக்க மாட்டாய். அது குளிர்ச்சி அல்ல, அது தெளிவு. யார் உன் ஆற்றலை உயர்த்துகிறார்கள், யார் உன்னை சோர்வடையச் செய்கிறார்கள் என்பதை நீ கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய். இந்த கவனிப்பு உன்னை சரியான வட்டாரத்துக்கு கொண்டு செல்லப் போகிறது. சிலர் உன் வாழ்க்கையில் மெதுவாக விலகுவார்கள். அது சண்டையில்லாமல் நடக்கும். நீயும் அவர்களையும் பிடித்து நிற்க மாட்டாய். ஏனெனில் நீ புரிந்து கொண்டாய், எல்லாரும் எல்லா கட்டத்துக்கும் வரமாட்டார்கள். சிலர் ஆரம்பத்துக்கு, சிலர் நடுவிற்கு, சிலர் முடிவு வரை. இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டவுடன் உன் மனம் லேசாகும். நீ இப்போது உன் எல்லைகளை அமைத்திருக்கிறாய். யாராவது உன்னை மதிக்காமல் நடந்தால் நீ உள்ளுக்குள் தாங்கிக் கொண்டு சிரிக்க மாட்டாய். அதே நேரத்தில் கத்தவும் மாட்டாய். நீ அமைதியாக விலகுவாய். இது பலவீனம் அல்ல, இது சுயமரியாதை. இந்த மரியாதைதான் உன்னை உயர்த்தும். முன்பு நீ அங்கீகாரம் தேடினாய். யாராவது என்னை பாராட்டணும், யாராவது என் முயற்சியை கவனிக்கணும் என்று எண்ணினாய். இப்போது அது குறைந்துவிட்டது. நீ உன் வேலையை செய்து அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். இந்த மனநிலைதான் வெளியில் மரியாதையை உண்டாக்கும். ஏனெனில் தன்னை நம்பும் மனிதனின் நடையில் ஒரு வித்தியாசம் இருக்கும். உன் குடும்ப சூழ்நிலையிலும் மெதுவாக மாற்றம் வரும். முன்பு சின்ன விஷயத்துக்கே பெரிய மன அழுத்தம் வந்திருக்கலாம். இப்போது நீ பதில் சொல்வதற்கு முன் ஒரு நிமிடம் அமைதியாக இருப்பாய். அந்த ஒரு நிமிடம்தான் பல சண்டைகளை தவிர்க்கும். ஒரு மனிதன் அமைதியாக மாறினால் ஒரு வீட்டு அதிர்வு மாறும். நீ அந்த மையம். உன்னை முன்பு அலட்சியமாக பார்த்தவர்கள் கூட மெதுவாக உன் நிலையை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். அது உடனடி மாற்றம் அல்ல. ஆனால் நீ தளராமல் இருந்தால் அவர்கள் பார்வை மாறும். அந்த நேரத்தில் உனக்கு பழிவாங்க வேண்டும் என்ற உணர்வு வரக்கூடாது. உன் உயர்வுதான் பதில். உன் நிலைத்தன்மைதான் பதில். இப்போது முக்கியமான விஷயம், உன் சுற்றம். இனி நீ யாரோடு நேரம் செலவிடுகிறாய் என்பதை கவனமாக தேர்வு செய். எப்போதும் குறை சொல்லும் மனிதர்களுடன் நீ அதிகமாக இருந்தால் உன் மனம் மீண்டும் பழைய நிலைக்கு செல்லும். வளர்ச்சியை நோக்கி நினைக்கும் மனிதர்களுடன் இருந்தால் உன் சிந்தனை உயர்ந்திருக்கும். நீ எந்த வட்டாரத்தில் நிற்கிறாய் என்பதே உன் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும். நினைவில் வை, உன் மதிப்பு நீயே நிர்ணயிப்பது. மற்றவர்கள் அதை ஏற்கலாம், இல்லாவிட்டாலும் அது குறையாது. நீ உன் நிலைப்பாட்டில் தெளிவாக இருந்தால் உன் வாழ்க்கை சிதறாது. இப்போது நீ ஒரு உறுதியான கட்டத்திற்கு வந்திருக்கிறாய். உள்ள மாற்றம் ஆரம்பித்தது, வெளிமாற்றம் தொடங்கியுள்ளது. உறவுகள் சுத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. உன் இடம் மெதுவாக தெளிவாகிறது. என் பிள்ளையே, இப்போது நீ இந்த பயணத்தின் ஒரு முக்கியமான முடிவில் நிற்கிறாய். ஆனால் இது முடிவு அல்ல, ஒரு சுற்றத்தின் நிறைவு மட்டும். நீ தொடங்கிய இடத்தையும் இப்போது நிற்கும் இடத்தையும் நினைத்துப் பார். முன்பு உன் மனம் குழப்பமாக இருந்தது, பயம் அதிகமாக இருந்தது, உன்னை நீ குறை கூறிக்கொண்டே இருந்தாய். இன்று நீ அதே மனிதன் இல்லை. நீ இன்னும் முழுமையாக பிரச்சனைகள் இல்லாத நிலையில் இல்லை. ஆனால் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது. பிரச்சனைகளை பார்க்கும் உன் பார்வை மாறியுள்ளது. முன்பு சின்ன தடையும் உன்னை தளர வைத்தது. இப்போது நீ முதலில் சுவாசிக்கிறாய், பிறகு யோசிக்கிறாய், அதற்கு பிறகுதான் செயல்படுகிறாய். இந்த ஒழுங்குதான் உன் வளர்ச்சி. நீ இப்போது உன் வாழ்க்கையை வேறு யாரோடு ஒப்பிடவில்லை. உன் வேகம் உனக்கானது என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். தாமதம் இருந்தாலும் பரவாயில்லை என்று புரிந்து கொண்டிருக்கிறாய். அவசரம் குறைந்துவிட்டது. உள்ளத்தில் ஒரு நிலைமை உருவாகியுள்ளது.
அது அமைதியான தன்னம்பிக்கை. நீ முன்பு எல்லாவற்றையும் நிரூபிக்க முயன்றாய். இப்போது நீ நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உணர்ந்திருக்கிறாய். உன் மதிப்பு உன் செயல்களில் தெரியும், உன் அமைதியில் தெரியும், உன் முடிவுகளில் தெரியும். அதிக சத்தமில்லாமல் வாழ கற்றுக்கொண்டிருக்கிறாய். அந்த அமைதிதான் உன் பலம். இப்போது உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் தொடங்குகிறது. அது திடீரென்று பெரிய மாற்றங்களால் நிரம்பியதாக இருக்காது. ஆனால் அது நிலையானதாக இருக்கும். நீ கட்டும் விஷயங்கள் மெதுவாக இருக்கும், ஆனால் ஆழமாக இருக்கும். உறவுகள் குறைவாக இருக்கலாம், ஆனால் உண்மையாக இருக்கும். உன் வருமானம் மெதுவாக அதிகரிக்கலாம், ஆனால் நிலைத்திருக்கும். உன் மனநிலை உறுதியாக இருக்கும். நீ இப்போது தெரிந்து கொண்டிருக்கிறாய். பயம் வந்தாலும் அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. சந்தேகம் வந்தாலும் அது உண்மை அல்ல. நீ உன் உள்ளத்தின் குரலை கேட்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். அதுவே உன் வழிகாட்டி. இனி உன் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் நீ அவற்றை எதிரியாக பார்க்க மாட்டாய். இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்க ஆரம்பிப்பாய். அந்த மனநிலை வந்துவிட்டால் எந்த சூழலையும் உன்னை முழுவதும் உடைக்க முடியாது. இன்று இந்த நிமிடத்தில் நீ ஒரு முடிவு செய். நான் இனி பழைய எண்ணங்களுக்கு திரும்ப மாட்டேன். நான் என்னை நம்புகிறேன். நான் அமைதியாக முன்னேறுகிறேன். இந்த முடிவுதான் உன் புதிய வாழ்க்கையின் முத்திரை. நீ உடைந்தவன் அல்ல. நீ தோற்றவன் அல்ல. நீ தாமதமானவன் அல்ல. நீ தயார் செய்யப்பட்டவன். இனி மெதுவாக நட, அவசரமின்றி, ஆனால் உறுதியுடன். நான் உன் அருகில் இருக்கிறேன், உன் உள்ளத்தின் அமைதியாக.